பவள விழா காணும் உத்தம தலைவர். தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் அசைக்க முடியாத தூணாகவும் மக்களின் நம்பிக்கை பெற்று வரலாறு போற்றும் உத்தம தலைவரான ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் 75வது பிறந்த நாள் இன்று. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஒட்டக்கார தேவர் பழனி அம்மாள் நாச்சியார் என்ற தம்பதிக்கு 1951ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பிறந்தவர் தான் நம் ஐயா ஓபிஎஸ். ஐயாவின் எளிமையான வாழ்வும் கடின உழைப்பும் இவரை தமிழக அரசியல் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்றது. அவரது எளிமையான வாழ்க்கை முறையும் மக்களுடன் இயல்பாக பழகும் தன்மையும் அவரை மக்கள் மனதில் நெருக்கமாக்கியது. இதன் விளைவாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து மக்கள் பணியை தொடங்கினார். இவ்வாறே ஐயாவின் அரசியல் பயணம் தொடங்கியது. 1996இல் பெரியகுளம் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுவே அவரது முதல் அரசியல் பதவியாகும். பின்பு தேனி மாவட்டம் செயலாளராக இருந்து கட்சியின் வளர்ச்சிக்கு பெரிதும் உழைத்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது அளவில்லா பற்று கொண்டிருந்த நம் ஐயா புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உண்மை தொண்டராகவும் உண்மை விசுவாசியாகவும் நம்பிக்கைக்கு உரியவராகவும் இருந்து அம்மாவின் நிழலாகவே பயணித்தார். இதனாலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் கட்சியிலும் அரசியலிலும் முக்கிய பொறுப்புகளை வகித்து சிறப்புடன் செயலாற்றினார். ஐயாவின் அயராத உழைப்பின் காரணமாகவும் நேர்மையின் காரணமாகவும் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினரான உடன் அமைச்சர் பதவியை அம்மா அவர்கள் வழங்கினார்கள். அதன் பின் அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் ஆட்சியை நடத்தினார். எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த நம் ஐயா 3 முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவி வகித்து எண்ணற்ற சாதனைகளை படைத்தார். அவரது ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உறுதிப்படுத்தப்பட்டது. விவசாயிகளுக்கான திட்டங்கள் அறிமுகமாயின. அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு, கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகள் சிறப்பாக செயல்பட்டன. அம்மா ஆட்சி காலத்தில் நிதி அமைச்சராக இருந்தபோது அரசின் நிதி நிர்வாகத்தை திறம்பட கையாண்டார். அது மட்டுமின்றி பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் பணியாற்றி உள்கட்டமைப்பு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தினார். தனது பதவி காலத்தில் நிர்வாக திறமையையும் மக்கள் நலனில் அக்கறையையும் வெளிப்படுத்தி தமிழக மக்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தார். அம்மாவின் ஆட்சி காலத்தில் நிதி அமைச்சராக 11 முறை மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அவரது பட்ஜெட் தாக்கல்கள் மக்கள் நல திட்டங்களுக்கும் பொருளாதார நிலைத்தன்மைக்கும் முக்கியத்துவம் அளித்தது. எளிமையான மொழியில் மக்களுக்கு புரியும் வகையில் பட்ஜெட்டை விளக்கி தனித்துவம் பெற்றார். அது மட்டுமின்றி விவசாயிகள், பெண்கள், மாணவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்காக பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். அவரது நிதி நிர்வாகத்தில் தமிழ்நாடு பொருளாதார நெருக்கடிகளை எளிதாக எதிர்கொள்ளும் திறனை பெற்றது. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு தர்ம யுத்தம் என்ற பெயரில் ஒரு அரசியல் புரட்சியை உருவாக்கினார். இது அவரது அரசியல் உறுதியையும் மக்கள் ஆதரவையும் காட்டியது. அதன் பின் பல தடைகளை கடந்து இயக்க நலன் கருதி சமரசம் செய்து கொண்டு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் பணியாற்றினார். அவர் செய்த தியாகங்கள் அனைத்தும் இயக்க நலனுக்காகவே. இயக்கம் ஒன்றிணைய வேண்டுமே தவிர மற்ற ஆசைகள் ஏதும் எனக்கில்லை. ஏனென்றால் ஒரு அரசியல்வாதிக்கு உச்சபட்ச ஆசை என்னவாக இருக்குமோ அதனை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு தந்துவிட்டார் என தனது தியாக உணர்வை வெளிப்படுத்தியவர் தான் நம் ஐயா. அதிமுக தொண்டர்களின் உரிமைக்காக ஐயாவின் போராட்டம் மிக பெரியது. பல தியாகங்கள், பல இன்னல்கள், பல சவால்கள், பல தைரியமான முடிவுகள் என அனைத்தையும் எதிர்கொண்டு சுயநலமற்ற தலைவராக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி தொண்டர்களுக்காக போராடி வருகிறார். மக்கள் தலைவர் ஓபிஎஸ் அவர்களின் எண்ணம் முழுவதும் தொண்டர்களின் நலனை பற்றியும் மக்கள் நலனை பற்றியும் இருக்கிறது. இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வேன் என்று வெறும் வாய் சொல்லாக சொல்லாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் மூலம் அதனை செய்து காட்டி வருகிறார். தன் வாழ்நாள் முழுவதும் தனக்கென வாழாமல் இயக்கம், தொண்டர்கள், மக்கள் என இவற்றுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட உன்னதமான தலைவர் தான் நம் ஐயா. எண்ணற்ற சாதனைகளை படைத்து தமிழக அரசியலில் தன்னிகரற்ற தலைவரான நமது ஐயாவின் 75வது பிறந்த நாளை கொண்டாடும் போது அவரது அர்ப்பணிப்பு, தியாகம், சுயநலமற்ற சேவையை நினைவு கூறுவோம். பவள விழா காணும் எங்கள் தலைவனே வாழ்க பல்லாண்டு.